எதுக்காக நான் இன்னைக்கு வந்து ரத்தம் வாங்கிட்டு வந்து நான் வந்து வறுவல் செய்ய போறேன்னா, பின்னாடி அப்படியே கேமரால பாருங்க, என் பையன் டான்ஸ் ஆடிட்டு இருக்கான். காட்டு அதாவது என்னோட கேமராமேன் பண்ற தப்பு இது. ஏன்னா வந்து அவர் வந்து எடிட்டிங் பண்ணும்போது விட்டுறாரு. அதனால என்னோட மிஸ்டேக் இல்லை. இது வந்து பிச்சு காட்டுறேன் பாருங்கள், எப்படி இருக்குமோ அப்படின்னு எல்லாத்துக்கும் ஒரு சந்தேகம் இருக்கும். பாருங்கள், மசாலாலாம் உள்ளெல்லாம் நல்லா உரைச்சி நல்லாயிருக்கும் பாருங்கள். நல்ல டேஸ்ட்டாக இருக்கும், உண்மையுமே ரொம்ப நல்லாயிருக்கு. நான் ஒரு நாள் சண்டே வந்து வீட்டில் நான் செஞ்சு கொடுத்தேன், எல்லாருமே ரொம்ப நல்லா இருக்குன்னாங்க. அப்போ தான் எனக்கு தோணுச்சு, ஏன் இதை நம்ம சப்ஸ்கிரைபருக்கு ஒரு வாட்டி செஞ்சு காமிச்சிடலாமே. இது வந்து பார்த்தீங்கன்னா சின்ன பசங்களுக்கு ரத்த பொரியல் அவ்வளோ பிடிக்காது. ஆனால் நான் செஞ்சு கொடுக்குற மெத்தடில் நீங்கள் செஞ்சீங்க அப்படின்னா கண்டிப்பாக வீட்டில் இருக்க பிள்ளைங்களும் அம்மா எனக்கு இதே மாதிரி செஞ்சு கொடுங்க அப்படின்ற மாதிரி கேட்பாங்க. எதுக்காக இதை நம்ம செய்கிறோம் அப்படின்னா, இதில் நிறைய அயன் கண்டென்ட் இருக்குது அப்படின்றதுனால ரத்த பொரியல் செய்யலாம். இது விலையும் ரொம்ப கம்மி தான். நம்மளுடைய சப்ஸ்கிரைபருக்காக இப்போ சம்மர் ஆஃபர் நம்ம மசாலாவுக்கு போடுறோம். அதில் 500க்கு மேலே வாங்குறவங்களுக்கு 5% டிஸ்கவுண்ட்டும், 1000 ரூபாய்க்கு மேலே வாங்குறவங்களுக்கு 10% டிஸ்கவுண்ட்டும், 2000 ரூபாய்க்கு மேலே வாங்குறவங்களுக்கு 15% டிஸ்கவுண்ட்டும் இப்போ சம்மர் ஆஃபராக கொடுக்கலான்னு நினச்சிருக்கோம். இது ஜூன் மாதம் வரைக்கும் இந்த சம்மர் ஆஃபர் நீடிக்கும். இது நான் எங்கள் வீட்டில் எப்படி வந்து நான் மசாலா அரைக்கிறேனோ அதே மாதிரி இதில் எந்த ஒரு கெமிக்கலும் கிடையாது, எந்த ஒரு கலரிங்கும் எதுவும் கிடையாது. நம்ம வீட்டுக்கு எப்படி நான் அரைப்பேனோ அதே மாதிரி தான் உங்களுக்கு அரைச்சி நான் வந்து கொடுத்துட்ருக்கேன். இந்த சம்மர் ஆஃபரை நீங்கள் வந்து பயன்படுத்திக்குவீங்கன்னு நான் நினைக்கிறேன். தேங்க்யூ. ரொம்ப நல்லாயிருக்கும். நான் உங்களுக்கு ஒரு வாட்டி செஞ்சு காமிக்கணும்னு நான் நினச்சிட்டு இருந்தேன். இன்றைக்கி ஒரு நல்ல ஒரு வாய்ப்பு கிடச்சிருக்கு. கண்டிப்பாக நான் உங்களுக்கு செஞ்சு காமிச்சிடுறேன். இந்த அளவுக்கு தண்ணி ஊற்றிடுவோம். தண்ணி ஊற்றி ஆன் பண்ணிட்டோம். இந்த மாதிரி ஒரு ஸ்டாண்ட் ஒன்று போட்டுடலாம். இப்போ வந்து மூடி வச்சிடலாம். இப்போ எடுத்து இதில் போட்டுடலாம், வச்சிடலாம். தண்ணி ரொம்ப கம்மியாக இருந்தால் இன்னும் கொஞ்சம் ஊற்றிக்கலாம். ஏன்னா இது உள்ளுக்குள்ளெல்லாம் தண்ணி வந்துடக்கூடாது, பார்த்துக்குங்க. இந்த அளவுக்கு இருந்தால் போதும். இப்போ இதுக்குள்ளே நம்ம தண்ணியே போயிடக்கூடாது உள்ள, அந்த அளவுக்கு தண்ணி ஊற்றிக்குங்க. ஆனால் அந்த ரத்தத்தில் நீங்கள் தண்ணி ஊற்றக்கூடாது. ஊற்றுனீங்கன்னா டேஸ்ட்டு நல்லா இருக்காது. அதனால நீங்கள் என்ன பண்ணுங்கள், தண்ணி எதுவும் ஊற்றிட வேண்டாம், ஆவிலேயே வெந்துடும். இப்போ இந்த தட்டி வச்சு மூடியாச்சு. இப்போ இட்லி கொப்பரை மூடியும் வச்சு மூடிட்டோம். இது வந்து ஒரு 5 நிமிஷம் வெந்தால் போதும், டக்குன்னு வெந்துடும். பாருங்க, இது நல்லா வெந்துக்கிட்டு இருக்கு. அதுக்குள்ளே நம்ம என்ன பண்ணுவோம், தேங்காய் இந்த அளவுக்கு எடுத்துக்கோங்க. மேலே இருக்க தோல்லாம் எடுத்துகிட்டு, அதாவது மேலே இருக்க ஓடெல்லாம் எடுத்துகிட்டேன். அப்போ வந்து உங்களுக்கு நல்லா பளிச்சுன்னு வெள்ளையாக இருக்கும், உங்களுக்கு நல்லாயிருக்கும், டேஸ்ட்டும் நல்லா சூப்பராக இருக்கும். இதுலேயே என்ன பண்ணுவோம், ஒரு 4-5 சின்ன வெங்காயம் மட்டும் போட்டுக்கலாம். கொத்தமல்லி இலை போட்டுக்கலாம். கருவேப்பிள்ளையும் ஒரு 2 இனுக்கு அளவுக்கு போட்டுக்குவோம். இந்த பல்ஸில் போட்டு கொஞ்சமாக தண்ணி ஊற்றி அரைச்சி எடுத்துக்கலாம். இதை தூக்கி வச்சுட்டு வெந்துக்கிட்டு இருக்கட்டும், 5 நிமிஷம் வேகட்டும். அதுக்குள்ளே இதுக்கு என்னென்னலாம் போட்டு வதக்கி ரெடி பண்ணலான்றதை பார்ப்போம். இந்த ஆட்டு ரத்த வறுவல் வந்து நம்ம ஒரு 2 ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் ஊற்றிக்கலாம். ரொம்ப எண்ணெய் ஊற்றணும்னு அவசியம் இல்லை. எண்ணெய் நல்லா காஞ்சிருச்சான்னு பார்ப்போம். நல்லா காஞ்சிருச்சு. 1/4 ஸ்பூன் அளவுக்கு கடுகு போட்டுக்கலாம். ஒரு 1/4 ஸ்பூன் அளவுக்கு உளுந்தம்பருப்பு, 2மே போட்டுக்குவோம். ஒரு பிஞ்ச் அளவுக்கு ஜீரகம், ஒரு 10 மிளகு. இப்போ என்ன பண்ணலாம், இதில் ஒரு 2 இனுக்கு அளவுக்கு கருவேப்பிலை எடுத்து வச்சுருக்கேன், இதையும் போட்டுக்கலாம். நல்லா பொரிஞ்சதுக்கப்புறம் இதில் ஒரு கைப்பிடி அளவுக்கு சின்ன வெங்காயம் போட்டுக்கோங்க, நல்ல டேஸ்ட் இருக்கும். இதுலேயே ஒரு 2 பெரிய வெங்காயத்தை இந்த மாதிரி நல்லா நீல வாக்கில் கட் பண்ணிவிட்டு அதையும் வந்து பாதியாக கட் பண்ணி வச்சுருக்கேன். இந்த மாதிரி கட் பண்ணிக்கோங்க. இது கொஞ்சம் முழுசாக இருக்க வெங்காயமும் போட்டுக்கலாம். நல்லாயிருக்கும் டேஸ்ட்டு. இதோடு சேர்ந்து வதங்கும் போது ரொம்ப நல்ல டேஸ்ட் கொடுக்கும். இது வந்து பார்த்திங்கன்னா ரத்தம் அப்படின்னும் போது அதில் வந்து உப்பு போட்டு வச்சுருவாங்க. அதனால் நீங்கள் வந்து உப்பு வந்து இதில் போடும்போது கொஞ்சம் கவனமாக தான் போடணும். உப்பு போட்டுட்டிங்கன்னா நீங்கள் வாயிலே வைக்க முடியாது, அந்த மாதிரி இருக்கும். இது வறுவல் அப்படிங்கிறதுனால நான் ஒரு பிஞ்ச் மட்டும்தான் இதில் வந்து நான் உப்பு சேர்க்க போகிறேன். ஏன்னா இந்த ரத்தத்துலேயே வந்து தேவையான அளவுக்கு உப்பு இதில் இருக்குன்றதுனால நான் வந்து இதுக்கு தேவையான ஒரு பிஞ்ச் போட்டுக்கலாம். அப்புறம் இதெல்லாம் போட்டு வறுக்கும் போது வேணுன்ற அளவுக்கு பார்த்துட்டு போட்டுக்கலாம். இல்லைன்னா அதுலேயே சரியாக இருக்குன்னா நம்ம போடவே வேண்டாம். இதை நம்ம கவனத்தில் வைக்கணும். ஏன்னா நீங்கள் கேட்பீங்க கண்டிப்பாக, அம்மா உப்பு போட மறந்துட்டீங்க அப்படின்னு கேட்பீங்க. அது வந்து ஒவ்வொரு வீடியோவில் எனக்கு
அதாவது என்னோட கேமராமேன் பண்ணுற தப்பு அது. ஏன்னா வந்து அவர் வந்து எடிட்டிங் பண்ணும்போது விட்டுறாரு. அதனால் என்னோட மிஸ்டேக் இல்லை, அது எடிட்டிங் பண்ணும்போது இதாகிடுது, சாரி. இதில் ஆனால் கொஞ்சமாக உப்பு போட்டால் போதும். ஒரு பிஞ்ச் தான் பாருங்கள், இவ்வளோதான் போடுறேன். இதுக்கு மேலே போட வேண்டாம், பார்த்துக்கிட்டு அப்புறமா போட்டுக்கலாம். நல்லா வதக்கிட்டுங்க. இப்போ நல்லா வதங்கிட்டு இருக்கும் போதே என்ன பண்ணலாம், இதில் வந்து ஒரு 1/2 ஸ்பூன் அளவுக்கு இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு சேர்த்துக்கலாம். ரொம்ப வேண்டாம். இது நல்லா வதக்கிட்டு இருக்கட்டும். இதில் பாருங்கள் 2 தக்காளி கட் பண்ணி எடுத்து வச்சுருக்கேன், இதையும் சேர்த்துக்கலாம். இந்த அளவுக்கு மஞ்சள் தூள் சேர்த்துக்குவோம். இது எல்லாமே நல்லா வதக்கிக்கலாம். இப்போ வந்து நம்ம என்ன பண்ணலாம், நம்ம வீட்டு கறி மசாலா தூள் எடுத்து இதில் போட்டுக்கலாம். நம்ம வேறு எதுவுமே சேர்க்க போகிறதில்ல. இந்த ஸ்பூனில் 2 ஸ்பூன் அளவுக்கு சேர்த்துக்கலாம். இது வந்து ஒரு ஆட்டு ரத்தம் அப்படிங்கிறதுனால இந்த அளவுக்கு சேர்த்துக்கலாம். இப்போ பாருங்கள், இது எல்லாமே இந்த பச்சை வாசம் போக போயிடுச்சா. இப்போ வந்து என்ன பண்ணுவோம், நம்ம அரைச்சி வச்சுட்டு வந்து இதில் சேர்த்துடலாம். இதையும் பச்சையாக போட்டுக்கோங்க. வெங்காயம் அதெல்லாம் பச்சை வாசம் போகணுங்கிறதுக்காக நல்ல ஒரு பச்சை பச்சை விட்டுருவோம். இப்போ நம்ம ஊற்றிடலாம். இந்த அளவுக்கு தண்ணி இதெல்லாம் ஒன்றா சேர்ந்து வேகட்டும். இப்போ இது 1 நிமிஷம் வந்து தட்டை வச்சு மூடி வச்சிடலாம். சரிங்களா? மூடி வச்சிட்டோம் அப்படின்னா இதோட பச்சை வாசம் போக இந்த எண்ணெயெல்லாம் பிரிஞ்சு நல்லா வரும். அதுக்குள்ளே இப்போ வந்து இந்த ரத்தம் வெந்துருச்சாங்க பாருங்கள். இப்போ இதை எடுத்து பார்க்கலாம், நல்லா வெந்திருக்கா அப்படின்ட்டு. கத்தி வச்சு இந்த மாதிரி குத்தி பாருங்கள். நல்லா இதில் ஒட்டவே இல்லை பாருங்கள், நல்லாவே வெந்துருச்சு. இப்போ இதை எடுத்துடலாம். வேணுன்ற சைஸ்க்கு இதை கட் பண்ணிடும். ஒரு 2 நிமிஷம் இருக்கட்டும். பாருங்கள், இது பாருங்கள் நல்லா கட்டி ஆகிடுச்சு பாருங்கள். இந்த அளவுக்கு வேகலை அப்படின்னா நீங்கள் 2 நிமிஷம் எக்ஸ்ட்ரா கூட விடலாம். நல்லா வெந்துருச்சு. இதை ஒரு தட்டில் கொட்டிட்டு கட் பண்ணாலும் பண்ணலாம், அப்படி இல்லைன்னு நம்ம பாத்திரத்துலேயே வச்சு கட் பண்ணிக்கலாம். ஃபஸ்ட்டு இந்த மாதிரி எடுத்து விட்டுக்குவோம். பாருங்கள், வேணுன்ற சைஸ்க்கு கட் பண்ணிக்கலாம். பாருங்கள், இப்போ வந்து இதை நல்லா வதக்கி வச்சிடணும் இல்லையா. பாருங்கள், எண்ணெயெல்லாம் பிரிஞ்சு நல்லா வந்திருக்கு பாருங்கள். இது இந்த மசாலும் நல்லா வெந்துருச்சு. பாருங்கள், இது எல்லாமே எவ்வளோ சூப்பராக வந்துருக்கு பாருங்கள். இந்த மசாலோடு சேர்த்து நல்லா கலந்து விட்டுருங்க. ஈரல் மாதிரியே இருக்கும், பார்க்குறதுக்கும் ஈரல் மாதிரி இருக்கும். இது உடையவும் உடையாது, நல்லாயிருக்கும், நல்லா சாஃப்டாகவும் இருக்கும். இப்போ வந்து நல்லா கலந்து விட்டுட்டு இப்போ வந்து தட்டை வச்சு மூடி வச்சிடலாம். இது நல்லா வேகட்டும், எல்லாம் ஒன்றோட சேர்ந்து எல்லாம் ஒன்றா சேர்ந்து வேகட்டும். பாருங்க, இப்போ எடுத்து பார்ப்போம் எப்படி இருக்குன்ட்டு. எல்லாம் ஒன்றா சேர்ந்து நல்லா வெந்துக்கிட்டு இருக்கு. இதில் ஒரு சின்ன பீஸ் எடுத்து இப்படி சாப்பிட்டு பார்ப்போம். உப்பு போடணும், கொஞ்சமாக மட்டும் உப்பு சேர்த்துக்கலாம். கை கழுவிட்டு வந்துடுறேன். பாருங்கள், கொஞ்சமாக உப்பு சேர்த்துக்கலாம், ஏன்னா கம்மியாக தான் சேர்த்துருந்தோம். இந்த அளவுக்கு உப்பு சேர்த்துக்கலாம் போதும். பாருங்கள், கிளறும் போது இந்த மாதிரி கிளறி விடணும். நல்லா இன்னும் நல்லா திக்காக ஆகணும். அதனால் நம்ம வந்து இந்த மாதிரி கிளறி விடுங்க. நல்லா மசாலாலாம் நல்லா இன்னும் கொஞ்சம் திக்காகி நல்லா எண்ணெயெல்லாம் பிரிஞ்சு வரும். அந்த அளவுக்கு நல்லா இருக்கட்டும். நல்ல டேஸ்ட்டாக இருக்கும், உண்மையாகவே ரொம்ப நல்லாயிருக்கு. நான் ஒரு நாள் சண்டே வந்து வீட்டில் நான் செஞ்சு கொடுத்தேன். எல்லாருமே ரொம்ப நல்லா இருக்குன்னாங்க. அப்போ தான் எனக்கு தோணுச்சு, ஏன் இதை நம்ம சப்ஸ்கிரைபருக்கு ஒரு வாட்டி செஞ்சு காமிச்சிடலாமே. இது பிடிக்காதவங்க கூட இந்த மாதிரி செஞ்சு சாப்பிட்டா
சாப்பிட்டுக்குவாங்க. நல்ல ஹெல்த்தி கூட இது. இது வந்து நல்லா அயர்ன் கண்டென்ட் இருக்குது அப்படிங்கிறதுனால நல்லா சாப்பிடலாம். நம்ம தட்டை வச்சு மூடி வச்சிடலாம். 2 நிமிஷம் கழிச்சு எடுத்து வச்சு பரிமாறிக்கலாம். இப்போ வந்து தட்டை எடுத்துட்டு இதில் என்ன பண்ணுவோம், கொஞ்சமாக ஒரு 2 பிஞ்சுக்கு வந்து மிளகுத்தூள் சேர்த்துக்கலாம். இந்த அளவுக்கு மட்டும் மிளகுத்தூள் சேர்த்துக்கலாம். ரொம்ப நல்ல டேஸ்ட் கொடுக்கும், ஃப்ரெஷ்ஷாக இருக்கும். மிளகு வந்து நல்லா டேஸ்ட் கொடுக்கும். இப்போ இதுலேயே நம்ம என்ன பண்ணலாம், கருவேப்பிலை கொத்தமல்லி நல்லா பொடியாக கட் பண்ணி இதையும் தூவிக்கலாம். நல்லா ஜம்முன்னு சூப்பராக வந்துருக்காங்க. ஈரல் வறுவலே தோற்று போயிடும், அந்த அளவுக்கு டேஸ்ட் வந்து நல்லா ஜம்முன்னு இருக்கும். வாங்க இப்போ எடுத்து வச்சு பரிமாறிக்கலாம். இதை வந்து பிச்சு காட்டுறேன் பாருங்கள், எப்படி இருக்குமோ அப்படின்னு எல்லாத்துக்கும் ஒரு சந்தேகம் இருக்கும். பாருங்கள், மசாலாலாம் உள்ளெல்லாம் நல்லா உரைச்சி நல்லாயிருக்கும் பாருங்கள். சாப்பிட்றதுக்கே நல்லாயிருக்கும் டேஸ்ட்டு. ரத்தம் வச்சுட்டு இன்றைக்கி அருமையான ஈரல் வறுவல் மாதிரியே வறுத்துருக்கோம். இது வந்து நல்ல டேஸ்ட்டாக சூப்பராக இருக்கும். நீங்கள் இது வரைக்கும் நீங்கள் இதை வந்து சமைச்சு பார்த்து டேஸ்ட் பண்ணாதவங்களா இருந்தால் கண்டிப்பாக ரத்த பொரியல் பிடிக்காது அப்படின்றவங்க இந்த மாதிரி செஞ்சு பாருங்கள். இதில் வந்து நல்லா அயர்ன் கண்டென்ட் இருக்குது அப்படின்றதுனால இது சின்ன குழந்தைங்கள்லேருந்து பெரியவங்க வரைக்கும் அதை கொடுக்கலாம். நல்லாயிருக்கும். வயசானவங்களுக்குலாம் இதை செஞ்சு கொடுத்தீங்கன்னா நல்லா மென்று சாப்பிட்றதுக்கு நல்ல மெத்துன்னு சூப்பராக இருக்கும். அதே குழந்தைங்களுக்கும் நீங்கள் கொடுக்கலாம். 1 வயசு குழந்தைங்கள்லேருந்தே நீங்கள் கொடுக்கலாம். ஒன்றும் உடம்புக்கு எந்த கெடுதலும் வராது. ரொம்ப நல்லாயிருக்கும். நீங்களும் உங்கள் வீட்டில் இருக்கவங்க எல்லாருக்குமே இதே மாதிரி ஒரு வறுவல் ஒன்று செஞ்சுட்டு அவங்களுக்கெல்லாம் பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், மறக்காமல் கமெண்ட்ஸ் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங். இதோட அம்மாச்சி சமையல். தேங்க்யூ.